சிவசிவ என்கிலர் தீவினை ஆளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்றிட சிவகதி தானே. அனைவருக்கும் வணக்கம். அடியால் சிவலோகநாயகி சித்தர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கருங்காலியின் பயன்கள். இந்த உலகத்தில் உள்ள பக்திமார்கள் அனைவரும், ஆன்மீகவாதிகள் அனைவரும் கருங்காலி பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறீங்க. ஆனா இந்த கருங்காலி பத்தின தவறான கண்ணோட்டத்துல பார்த்துக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, கருங்காலி போட்டா செக்ஸுவல் லைஃப்ல இருக்கக்கூடாது, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்துடணும், அது வீட்டுல வைக்கக்கூடாது, பூஜை ரூம்ல வச்சா ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, கோயில்ல மட்டும் தான் வைக்கணும், இப்படி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஆனா இதுல யாருமே சரியா சொல்லல. இதுக்கான முக்கிய விளக்கத்தை கொடுக்கறதுக்காகவே அடியாளின் குருநாதர் சிவகுருநாதர் நமசிவாய சுவாமிகள் திருவண்ணாமலையிலிருந்து வருகை தந்திருக்கிறார். இதுக்கான கருங்காலிக்குரிய அனைத்து டீட்டெயில்ஸும் இப்பொழுது என்னுடைய குருநாதர் விளக்கம் அளிப்பார். வாங்க நேர்களே, குருநாதரை சந்திக்கலாம். வணக்கம் குருஜி. ஓம் நமச்சிவாயா. வணக்கம் நமச்சிவாயம். குருநாதரே, என்னுடைய கிளைண்ட் நிறைய பேர் கருங்காலி பத்தின ஏகப்பட்ட டவுட்ஸ் கேட்கறாங்க. அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ற வகையில கருங்காலிக்குரிய எல்லா விளக்கத்தையும் நீங்க அவங்களுக்கு சொல்லணும். இது நானே சொல்றதுக்கு என்னுடைய குருநாதர் சொன்னா நல்லா இருக்குன்றது இந்த அடியாளின் ஒரு வேண்டுகோள். இந்த அடியாளின் வேண்டுகோளுக்கு இணங்கி கருங்காலியின் விளக்கத்தை என்னுடைய கிளைண்ட்டுக்கு கொடுங்க குருஜி. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துணிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய்மை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. பல ஆன்மீக பக்தர்களும் ஆன்மீகவாதிகளும் பக்திமான்களும் கருங்காலியினுடைய நன்மையை பற்றியும் அதனுடைய விவரங்கள் விளக்கத்தை பற்றியும் விவரங்களை சொல்லும்படி அடியனை கேட்டிருக்கிறார்கள். அதனுடைய விளக்கத்தை சுருக்கமாக மக்கள் அனைவருக்கும், பக்திமான் அனைவர்களுக்கும், ஆன்மீகவாதிகளுக்கும் நான் தெளிவாக விளக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இப்பொழுது கருங்காலி எப்படி நமது இந்து சமயத்திலே ருத்ராட்சம் பெருநீரு இந்து சமயத்தின் சின்னமாக விளங்குகிறதோ, அதுபோல் கருங்காலி என்பது அது ஒரு மூலிகை வகையை சேர்ந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய ஒரு மூலிகை மரம். அது சிவபெருமானே தன்னுடைய தேகத்தையே கருங்காலியாக மரமாக மாற்றி மக்களுக்கு மூலிகை வடிவத்திலே அருள்வாளிக்க வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே கருங்காலி மரமாக சிவபெருமானே கருங்காலி மரமாக இருப்பதாக சித்தருடைய வேதங்கள் புராணங்கள் கூறுகின்றது. கருங்காலி மிகவும் வலிமையானது. அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய ஆற்றல், வலிமை மிக்க ஆற்றல் வரக்கூடியது. கோவில் கும்பாபிஷேகங்களிலே கலசத்திலே நவதானியங்களையும் வைக்கும் போது அந்த கலசத்திலே கருங்காலியினுடைய கட்டையையும் அதிலே வைத்துத்தான் பிரதிஷ்டை செய்வார்கள். என்ன காரணம் என்றால், கீழே இருக்கும் கருவறையிலே இருக்கும் விக்கிரகத்திற்கு பஞ்சபூத சக்தியின் ஆற்றல் மேலிருந்து அந்த கருங்காலி பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளதால் அதனுடைய சக்தியை, பாசிட்டிவ் எனர்ஜியை முழுவதுமாக உள்வாங்கி கீழே கருவறையிலே இருக்கும் விக்கிரகத்திற்கு, அந்த தெய்வத்திற்கு சக்தியை கொடுப்பதால் நாம் கருவறைக்கு முன்னால் நின்று வழிபடும் போது மக்கள் தன்னுடைய குறைகளை சொல்லி இருக்கும்போது அதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி இறைவனை கருவறையிலே நோக்கி வணங்கும் போது அதனுடைய சக்தி வணங்கக்கூடியவர்களுக்கும் அதனுடைய சக்தி வருகிறது. மனிதன் பல கவலைகள், பல குடும்ப பிரச்சனைகள், பல விஷயங்கள், மனம் தளர்ந்து போதல், பல விஷயங்களால் அவன் மனம் கலங்கி நிற்கும் பொழுது நாம் நேராக சென்று தெய்வத்தினுடைய கருவறையின் முன் நாம் அவனிடம் நம்முடைய குறைகளை சொல்லுகிறோம். அந்த குறைகளை சொல்லும் பொழுது அந்த இடத்திலே நம் மனம் அங்கே ஒன்றுபடுகிறது. அங்கே கருவறையில இருக்க விக்கிரகத்திடம் நம் மனம் ஒன்றுபடும் போது கருவறையில இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியானது, பஞ்சபூத சக்தியின் ஆற்றலானது நமக்கு அது சேருகிறது. அப்போது மனம் ஒரு அமைதிப்படுகிறது, ஒரு நிலைப்படுகிறது. நம்முடைய பிரச்சனையெல்லாம் அந்த இடத்திலே மறந்து நமக்கு ஒரு வழி கிடைக்கிறது, அதாவது ஒரு ஒளி கிடைக்கிறது. உன்னுடைய வழி இந்த வழி, இதிலே மனம் தளராதே, இதிலே வலிமையாக உனக்கு உண்டான விஷயத்தை நல்லபடியான முறையில் செயல்படுத்து, உன்னுடைய அனைத்து வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு தைரியத்தையும் உன மன பலத்தையும் கொடுக்கிறது என்பது பாசிட்டிவ் எனர்ஜியுடைய ஒரு நம் கருவறைகளை வழிபடக்கூடிய ஒரு தெய்வத்தை வழிபடும் போது அது நமக்காக கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஆற்றல். அதுவேதான்
மனிதன் தினமும் கோயிலுக்கு செல்ல முடிய சூழ்நிலை ஏற்படாவிட்டாலும் நாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் ஒரு பழமையான கோயிலிலே சென்று கருவறையிலே நின்று வழிபட்டு அங்கே அமர்ந்து ஒரு 10 நிமிடமாவது நம் மனதை ஒன்றுபடுத்த வேண்டும். எப்படி சித்தருடைய ஜீவ சமாதி முக்திகளாச்ச அருக்கராச்ச இலகையிலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு வலிமை கிடைக்கிறதோ, ஒரு அருள் கிடைக்கிறதோ, அதே போல் கருவறையிலே நாம் தெய்வத்திடம் அமர்ந்து வழிபடும் போது நமக்கு அந்த ஒரு மகா சக்தி கிடைக்கிறது. அது நம் வாழ்க்கையின் உள்ள கஷ்டங்களையும் மனக்குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான ஒரு ஞானத்தை நம் மனத்திலே ஏற்படுத்துகிறது. இதுவே ஒரு ஞான தத்துவம். மேலும் கருங்காலியினுடைய தன்மையில் இப்பொழுது கருங்காலி மாலை வடிவிலும் ஒவ்வொரு கையில் அணிவதற்குண்டான மாலை வடிவிலும், கழுத்திலே அணிவதற்குண்டான மாலை வடிவிலும், வீட்டிலே வழி வைத்து வருவதற்குண்டான தெய்வ விக்கிரக சிலைகளை வடிவிலும் பல வழிகளில் இப்பொழுது சன்னியாசிகளாலும் சிவனடியாராலும் 48 நாட்கள் பூஜை செய்து வைத்து அதை ஆன்மீக பக்தர்களாக இருக்காங்க. ஒவ்வொரு ஜாதக ரீதியாக பார்த்து என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள், எந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரியான அடிப்படையில வழிபாடு செய்ய வேண்டும், அதன் மூலம் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், அதன் மூலம் அவருடைய பிரச்சனை எப்படி தீரும் என்பதையெல்லாம் ஞானத்தால் அறிந்து அதற்குண்டான உபதேசங்களை செய்கிறார்கள். ஆகவே கருங்காலி வீட்டிலே தாராளமாக வைத்து வழிபடலாம். கருங்காலி விக்கிரகத்தாலான தெய்வ விக்கிரகங்களை வைத்து வீட்டிலே வைத்து வழிபடலாம். நாம் கழுத்திலே மானையாக அணிந்து கொள்ளலாம், கையில் காப்பாக அணிந்து கொள்ளலாம். வீட்டிலே நாம் என்ன நமக்கு எந்த தெய்வத்தின் மீது நமக்கு பக்தி அதிகமாக இருக்கிறதோ அதை அந்த தெய்வகத்தின் விக்கிரகத்தை கருங்காலியால் செய்த விக்கிரகத்தை வாங்கி வைத்து வழிபடலாம். கருங்காலி மாலை அணியக்கூடாது என்றது இல்லை. ருத்ராட்சத்துக்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. கருங்காலிக்கு எந்த விதிமுறையும் கிடையாது. கருங்காலி வாங்கி அணிந்து நம் உடலிலே அது நாம் தினமும் காலையில் எழுந்து கருங்காலி மாலையுடன் குளிக்கும் போது அதனுடைய அந்த கருங்காலி மாலையினுடைய நீர் நமது மேல் படும்போது நம்மளுடைய உடம்பிலே தேகத்திலே ஒருவித எழுச்சி ஏற்படுகிறது, ஒருவித ஞானம், ஒருவித ஒளி ஏற்படுகிறது. அதாவது கங்கையில் குளித்ததற்கு சமமான, எப்படி ருத்ராட்சம் அணிந்து நாம் குளிக்கும் போது கங்கையிலே நீராடி 108 சிவத்தலத்தை நாம் தரிசனத்துக்கு உண்டான சமம் இருக்கிறதோ அதே போல் இதுவும் கங்கைக்கு நீரான இணையாக கருங்காலியின் நம் கழுத்திலே மாலையாக அணிந்து நாம் குளிக்கும் போது அதை நாம் பயன்படுத்தும் போதும் நமக்கு அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. கருங்காலி மாலை அணிந்து கொண்டால் புலால் சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்படி ஒன்றும் இல்லை. அது மனிதன் புலால் சாப்பிடக்கூடாது என்று இதுல ஒரு விதிமுறையும் கிடையாது. இதை கழுத்திலே போட்டுக்கொண்டு மது அருந்தக்கூடாது. ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும். புலால் சாப்பிட்டு கொள்ளலாம். அதனால் இதுக்கு எந்த ஒரு தோஷ பிரச்சனையோ தோஷ குறைகளோ கிடையாது. அதனால் மக்களும் பக்திமான்களும் கருங்காலி மாலை கண்டிப்பாக அணியலாம். நமக்கு ஒரு நல்லபடியான ஒரு வழியை கிடைக்கிறது. நமக்கு நல்லபடியான ஒரு மன தைரியத்தை கொடுக்கிறது. நாம் தவறான பாதையில் செல்லும் போது நமக்கு ஒரு ஞானம் தடுத்து நம்மை நல்வழிப்படுத்தி நல்வழி பாதையில் அனுப்புகிறது. ஆகவே இந்த கருங்காலி சிவனுடைய அம்சம். சிவமே கருங்காலி மரமாக ஆகி மக்கள் அனைவரிடத்திலும் ஒரு ஞானத்தை ஏற்படுத்த வேண்டும், ஞானம் அடைய வேண்டும் என்று ஒரு சின்ன ஒரு ஞானத்தின் அடிப்படை தத்துவமே இந்த கருங்காலி மரம். ஆகவே அவர்கள் இந்து சமயத்தில் வழிபடக்கூடியவர்களும் சித்தாந்தத்தில் ஆன்மீக சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவரும் அனைவரும் கருங்காலி மாலை கண்டிப்பாக அணியலாம். அதை எப்படி எந்தெந்ததை முறையாக அணியலாம், எப்படி வைத்து வழிபடலாம் என்னும் இன்னும் பல விளக்கங்களை தாங்கள் அணியும் போது நீங்கள் எங்களிடம் கேட்டு அதனுடைய விவரங்களையும், எந்த நேரத்திலே அணிய வேண்டும், எந்த கிழமையில அணிய வேண்டும், எந்த நேரத்திலே எந்த நட்சத்திரத்திலே அணிய வேண்டும் என்று இதுக்கு சில விதிமுறைகளாம் இருக்கிறது. அப்படியே வாங்கி அணியக்கூடாது. கருங்காலி சாப நிபுணத்தை கொடுத்து அதை செய்து அதன் மூலம் சிவனடியார்களாம் சன்னியாசிகளாம் தரப்படும் கருங்காலியில் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அபரிக சக்தி கண்டிப்பாக இருக்கும். கருங்காலி மாலை மூலிகையை சேர்ந்த ஒரு இதாக இருப்பதால் கண்டிப்பாக கருங்காலி மரத்தை கையில் கொண்டு வந்தும் அதிலே சாப நிவர்த்தி கொடுத்து சாப நிவர்த்தி மந்திரங்களை சொல்லி பிறகு பூஜைகளை வைத்து முறையாக அதை கொடுப்பவர்களிடத்திலே அதை கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே எல்லோரும் கருங்காலி மாலை கண்டிப்பாக அணியலாம். வீட்டிலே கருங்காலி விக்கிரகங்களை வைத்து வழிபடலாம். கருங்காலியிலான வேல்,
கருங்காலிகளான சிவலிங்கம், கருங்காலிகளான சிறிச்சக்கரம், கருங்காலான குபேரேந்திரம், இன்னும் பல அனைத்து ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையிலே அனைத்தும் முறையாக சன்னியாசிகளும் சிவனடியார்களும் இது செய்யப்பட்டு ஆன்மீக பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே யாரும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சிறிய குழந்தையிலிருந்து பெரிய மனிதர் வரை ஆயுள் காலம் வரை இதை கண்டிப்பாக அணியலாம். இதற்கு எந்த ஒரு வரமுறையும் கிடையாது. நாம் இதை அணியும் போதே நமக்கு ஒரு தத்துவம், ஒரு ஒழுக்கம் நம்மிடையே வந்து விடுகிறது. அந்த ஒழுக்கத்தை கருங்காலியை பற்றிய இன்னும் பல விவரங்களை தாங்கள் ஆன்மீக பக்தர்களுக்காக அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் விரிவான விவரங்களை அடியேன் தெரியப்படுத்துகிறேன். ஓம் நமச்சிவாயா. நன்றி குருஜி. ஓம் நமச்சிவாயா. என்ன நேயர்களே, இன்னைக்கு கருங்காலி பத்தி ஏகப்பட்ட டீடைல்ஸ் கேட்டீங்க. எல்லாருக்கும் குருநாதர் இன்னைக்கு விளக்கம் அளிச்சார். இந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இது பத்தி வேற ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியல அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. குருநாதர் உங்களுக்கு விளக்கம் அளிப்பார். இந்த கருங்காலி பத்தின எல்லா விளக்கத்தையும் நம்ம பார்த்தோங்க. ஆனா இந்த கருங்காலி அனைத்துமே காசிலிருந்து சிவனடியார்களாலும் சன்னியாசிகளாலும் கொண்டு வரப்பட்ட பவர்ஃபுல் கருங்காலி. கருங்காலி அணியணுன்ற விருப்பம் உள்ளவர்கள் நேரில் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி வர முடியாதவர்கள் கொரியர் மூலமாவும் நாங்க அனுப்பி வைப்போம். ஆனா அப்படி கொரியர் மூலம் அனுப்பி வைக்கணுன்றவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரம் பண்ற விளக்கங்கள் தேவை. அந்த விளக்கத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதை நாங்க 48 நாட்கள் பூஜை செய்து சிவ பூஜையில் வைத்து நாங்கள் உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைப்போம். என்ன நேயர்களே, இன்னைக்கு கருங்காலி பத்தின விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் சிவனடியார்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பளுக்கு சிவகுருநாதர் நமசிவாய சுவாமிகளின் மாணவி சிவலோக நாயகி சித்தர். நன்றி, வணக்கம். சிவாய நமவோம்.